அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1166. தலைப்பு ரப்பனா எங்கள் இறைவனே, தொடர் 9. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இறை தூதர்களின் தந்தை என்று போற்றப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல பிரார்த்தனைகளை தன்னுடைய இறைவனத்தில் வைத்திருக்கின்றார்கள், கேட்டிருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். ஏனென்றால் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குவது சர்வசாதாரணமாக நடைமுறையில் உள்ளது. மெய்ப்பொருளை கண்டறிந்து அதை மெய்யாகவே கண்டறிந்து தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை அறிந்து படைத்தவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் மனிதரும் முதல் இறை தூதருமான ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து லட்சக்கணக்கான இறை தூதர்களை வல்லவன் இறைவன் அனுப்பி வைத்தான். அவனை இறைவன் என்கலாம், அல்லாஹ் என்கலாம், கர்தர் என்கலாம், காட் என்கலாம், கடவுள் என்கலாம். எப்படி சொன்னாலும் அவன் ஒரே ஒருவர் தான். அவன் ஒரே ஒருவன் தான். அவன் ஒருவனே. அவன் தேவைகளற்றவன். நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. என இறைவனே, இந்த ஊரை மக்காவை சமாதானம் உள்ளதாய் அச்சம் தீர்ந்ததாய் ஆக்குவாயாக. என்னையும் என் மக்களையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் பிரார்த்தித்து கூறியதை இறை தூதரே நீர் அவர்களுக்கு நினைவு கூறும். ரப்பி இன்னஹுன்ன அதலல்ன கஸீரம் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். என் இறைவனே, நிச்சயமாக இவை சிலைகள் மக்களில் அநேகரை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் ஆவார். எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றாலும் அப்போது நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றாய் என்றும் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி கைரி தி காரின் இன்த பைத்திகல் முஹர்ரமி ரப்பனா லியுகீமு ஸ்ஸலாத فَاجْعَلْ أَفِئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُمْ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நான் என் சந்ததியிலிருந்து சிலரை சங்கையான உன் வீட்டின் காபாவின் அருகே விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்கில் குடியேற்றிருக்கிறேன். எங்கள் இறைவனே, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக. எனவே மக்களில் ஒரு தொகையினரின் இதயங்கள் அவர்கள்பால் சாய்ந்தடச் செய்வாயாக. இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் கனி வர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீ ஆகாரமும் அளிப்பாயாக என்றும் பிரார்த்தித்தார். இன்னும் ரப்பனா இன்னக நஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலா அல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாய். எங்கள் இறைவனே, நாங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ அறிகிறாய். இன்னும் பூமியிலோ மேலும் வானத்திலோ உள்ள எந்த பொருளும் அல்லாஹுக்கு மறைந்ததாக இல்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது. அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் புதல்வர்களாக எனக்கு அளித்தான். நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவனாக இருக்கின்றான். ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்ஸலாத்தி வமின் துர்ரியதி ரப்பனா தகப்பல் மின்னா ரப்பனா தகப்பல் துஆ. என் இறைவனே, என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் தொழுகையை நிலைநிறுத்துவோராக ஆக்குவையாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக.
ரப்பனா அஃபிர் லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் நம்பிக்கையாளர்களையும் கேள்வி கணக்கு நடைபெறும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹுடைய மன்னிப்பு அனைவருக்கும் உண்டு. ஆனால் யார் இணை வைக்கின்றார்களோ அவர்களை மட்டும் அவன் மன்னிப்பதாக இல்லை என்று சொல்லுகிறார். மற்ற மற்ற பாவங்களுக்காக அவர்கள் மன்னிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் படைத்தவனுக்கு நிகராக படைத்தவைகளை ஆக்குபவருக்கு அவர் வாழ்நாளிலேயே வருந்து திருந்தி மன்னிப்பு கேட்டாலே அன்றி மன்னிப்பு இல்லை என்று சொல்கிறான். ஆகவே ஹக்கானவனை, உண்மையானவனை, படைத்தவனை பயந்து அவனை வணங்கி வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இறை தூதரும் இறுதி தூதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை முன் சென்ற நபிமார்களைப் போலவே அவர்களும் ஓங்கி ஒழித்தார்கள். ஓரிர கொள்கையை போதிக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை, மதத்தை அல்ல மார்க்கத்தை மக்கள் அனைவருக்குமாக போதித்து சென்றார்கள். இஸ்லாமை முழுமைப்படுத்தி சென்றார்கள். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.